கொள்கை இஸ்லாத்திற்கு அடிப்படையாக இருக்கிறதோ அந்த ஒரு கொள்கை தான் இந்த ஜமாத்திற்கும் அடிப்படையாக திகழ்கிறது. இந்த இரண்டு கொள்கைகளும் தக்க முறையிலே சமுதாயத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டால் சமுதாயத்தில் நிலவுகின்ற அனைத்து விதமான தீமைகளும் மூட நம்பிக்கைகளும் இரையச்சமற்ற தன்மைகளும் முற்றிலுமாக எடுபட்டு போய்விடும் என்ற காரணத்தினால் இந்த இரு அம்சங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரம் 30 ஆண்டு கால பிரச்சாரம் நடந்து கொண்டு வருகிறது. அதுல குறிப்பாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சரியான முறையிலே சொல்வதற்காக திருச்சியில லட்சக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய வகையில் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நாம் நடத்தினோம். ஷிர்க் ஒழிப்பு என்றால் இதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சரியான முறையில் விளக்குவது. அதில் விளக்குவதற்கு முன்னால் அதனுடைய கருத்தை மாநாட்டில் சில தலைவர்கள் விளக்கினால் போதாது, ஒவ்வொருவரும் விளக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறி வீடு வீடாக சென்று அழைப்பு கொடுத்து புரிய வைத்து அவர்களிடத்திலே காணப்படுகின்ற இணை கற்பிக்கின்ற செயல்களை எல்லாம் களை எடுத்து அது பல மாநாடுகள் நடத்தி முடித்த பிறகு இறுதியாக திருச்சியிலே நாம் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம். அடுத்ததாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒரு முழு வடிவத்தோடு மக்களுக்கு சொன்ன பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரே தலைவர், வழிகாட்டி. அல்லாஹ் சொல்லுகின்ற எல்லா செய்திகளும் அவர்கள் வழியாக மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். அவர்கள் சொந்தமாக எதையுமே இட்டுக்கட்டி சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையை மக்கள் மத்தியிலே வைத்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக சமுதாயம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையின் 2ஆம் பகுதியை நம்ம மாவட்டந்தோறும் நடத்துகிறோம். ஏனென்றால் திருச்சியில் நடத்துவது போல ஒரு மாநில அளவில் நடத்தினால் நமக்கு இடம் இல்லை. அவ்வளவு பெரிய மக்கள் திரளை விட பன்மடங்கு அதிகமாக வரக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த செய்தியை மாவட்டமாக நம்ம கொண்டு செல்வோம் என்பதற்காக மாவட்டந்தோறும் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்றைய தினம் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, மாநபி வழி நடப்போம், மதுஹபை ஒழிப்போம். இது எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு. இந்த மாநபி வழி நடப்பதில் பல அம்சங்கள் இருந்தாலும் இந்த மதுஹபை ஒழிப்போம் என்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நம்ம தெளிவாக அதிகமாக விளக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம்கள் மதுஹபை காரணம் காட்டித்தான் நம்மை எதிர்க்கிறார்கள். மதுஹபை காரணம் காட்டித்தான் சரியான வழிக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். நம்ம காலங்காலமாக ஒரு மதுஹபில இருந்து கொண்டிருக்கும் பொழுது, பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதை ஆதரித்திருக்கும் பொழுது, அவங்களெல்லாம் ஆய்வு செய்து நமக்கு சட்டங்களை சொல்லி இருக்கிற பொழுது, அதை நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் எல்லாம் பல தலைமுறைகளாக பின்பற்றி இருக்கும் பொழுது நம்ம ஏன் புதுசா ஒன்றை ஏத்துக்கிறணும் என்று அவங்களுடைய அடிமனதிலே ஆழமாக பதிந்திருக்கிற நம்பிக்கை தான் இந்த பக்கம் வருவதை தடுக்கிறது. இந்த பக்கம், இந்த தௌஹீத் ஜமாத் பக்கம் அல்ல, முகமது ரசூலுல்லாஹ் பக்கம். முகமது ரசூலுல்லாஹ் பக்கம் வருவதற்கு எது தடையாக இருக்கிறது? நமக்கு மதுஹப் போதும், நம்ம அறிஞர்கள் சொன்னது போதும் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த மதுஹப் ஆழமாக வேரூண்டி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளி வாசலில் 4 மதுஹபை பின்பற்றாத ஒருவர் வரக்கூடாது எழுதி போட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுக்கு நீங்க போனா நீ மதுஹபில் இருந்தா தான் வரணும். 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றினால்தான் உன்னை பள்ளிவாசலுக்குள்ளே அனுமதிப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மதுஹபுடைய தாக்கம் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மதுஹப் மார்க்க அடிப்படையில் சரியா என்றால் ஆழமான ஒரு ஆய்வு செய்தும் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம். மேலோட்டமான சில கேள்விகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கூட, இவ்வளவு பெரிய ஒரு பிற்போக்குத்தனத்தில நம்ம இருந்தோம், இவ்வளவு பெரிய ஒரு அறியாமையில நம்ம இருந்தோம் என்று விளங்குகிற வகையிலும் இதற்கு நம்ம விளக்கம் தர முடியும்.
என்பதாக மேலோட்டமாகவே இந்த மதுஹப் என்பது இஸ்லாத்தில் உள்ளதுதானா என்பதை மேலோட்டமாக புரிந்து கொள்வதற்கு சில சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். இஸ்லாத்துடைய எல்லா அடிப்படையான விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்கணும். இப்ப நீங்கள் லுகர் தொழுகிறீர்கள் வைங்க, இந்த லுகர்ங்கிற வார்த்தை எதுல இருக்கணும்? ஒன்னு குர்ஆன்ல இருக்கணும், இல்லைன்னா ஹதீஸ்ல இருக்கணும். அசர் தொழுகிறீங்கன்னு வைங்க, அசருங்கிற வார்த்தை நம்ம மார்க்கத்தில் ஒரு வணக்கத்திற்கு பெயராக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அசருங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். ரெண்டுல எதுலயாவது இருக்கணும், இருக்குது. இப்படி நம்ம ஜும்மா தொழுகிறோம், ஜும்மான்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா குர்ஆன்ல ஜும்மா இருக்கும், ஹதீஸ்ல ஜும்மா இருக்கும். அப்ப எதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களாக வார்த்தைகளாக இருக்கிறதோ அதற்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இருக்குமையானால் அந்த சொல்லி எதுல இருக்கணும்? குர்ஆன்ல இருக்க வேண்டும். இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும். இப்ப 4 மதுஹப்ங்கறாங்கல்ல, இந்த மதுஹப் என்கிற சொல்லு குர்ஆன்ல இருக்கா? அது கூடுமா கூடாதா அதெல்லாம் விட்டுருங்க. அது அவசியம் பின்பற்றி ஆகணுமா அப்படியான கட்டளை இருக்கான்னு நான் கேட்கவே இல்லை. இந்த சொல்லு இருக்குதா? மதுஹப் என்கிற சொல்லு மனித குலத்துக்கு அல்லாஹ் அருளிய குர்ஆன்ல மதுஹப்ங்கிற வார்த்தை எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமா? இல்ல. அப்ப ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தாலே மதுஹப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லவே இல்லை. நமக்கு அவன் பேசும் அவன் மலக்கள்கிட்ட பேசும்போது பேசியிருப்பான். நமக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகளில அல்லாஹ் என்னத்தை இந்த சொல்ல பயன்படுத்தல? மதுஹப்ங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. குர்ஆனை புரட்டி பார்த்தா ஏன்டா மதுஹப்னு ஒரு சொல்லாச்சுன்னு சொன்னானா? ஏன்டா அதை போய் பின்பற்றி கேட்பானா இல்லையா? நீ மதுஹப்ங்கிறிய அப்படி ஒரு வார்த்தையாச்சும் நான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறேனா? அதைத்தான வழிகாட்டு அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? இது சிம்பிளான விஷயத்தை புரியுறதா சொல்றேன். ஆழமான ஆதாரங்கள் தனியாக இருக்கிறது. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நான் இதை கேட்கிறேன். அப்ப குர்ஆன்ல எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மதுஹப்ங்கிற சொல்லு கிடையாது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஹதீஸ்கள் 3 வகையாக இருக்கிறது. அவங்க வாயால் எதெல்லாம் பேசினாங்களோ அது ஹதீஸ், அவங்க எதையெல்லாம் செஞ்சாங்களோ அது ஹதீஸ், மற்றவர்கள் செய்வதை பார்த்து அனுமதித்தார்களோ அதுக்கு பேரு ஹதீஸ். ஹதீஸ்னா 3 தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வாயினால தொழுங்கள்னு உங்களுக்கு சொன்னாங்களா அதுக்கு பேரு ஹதீஸ். அவங்க தொழுதாங்களா, செயல் வடிவம் காட்டினாங்களா அதுவும் ஹதீஸ். ஒருவர் தொழும்போது பார்த்து நீ சொன்ன கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்களா அது ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், செயல், அனுமதி, அங்கீகாரம், இந்த 3 தான் ஹதீஸ் என்று சொல்வார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபியா பேசியிருக்கிறாங்க. 40 வருஷம் சாதாரண மனிதரா பேசிட்டு போறாங்க. அது நமக்கு வேணும். 23-40 வயசில் நபியாக ஆகி 63 வயசுல அவர்கள் மரணிக்கிறார்கள். 23 ஆண்டுகள் பல சொற்கள் அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கிறது. மதுஹப் என்று சொல்வாரே இல்லை. 23 வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கூட மதுஹப் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்களா? இவங்க அந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இஸ்லாத்தின் பெயரால் சட்டம் சொல்லக்கூடியவன் ரொம்ப அதிகம் பயன்படுத்துற வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா மதுஹப் தான். இந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நுழைஞ்சவன் அதான் நிக்குது, மதுஹப் பின்பற்றாவிட்டால் நீ வராத. அப்ப அல்லாவும் இந்த சொல்லை யூஸ் பண்ணவே இல்லை. அல்லாவுடைய ரசூலும் 23 வருஷத்துல ஒரு தடவை, 23 வருஷம் பேச்சுக்கிறது எவ்வளவு பாத்துக்கிறங்க. ஒரு மணி நேரம் பேசுறோம்னா இதுல எத்தனை சொற்கள்லாம் வந்துருது. 23 ஆண்டு காலம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கும் பொழுது ஒரே ஒரு தடையாவது மதுஹப்ங்கிறதை பயன்படுத்தினார்களா? இல்லை. அப்ப அல்லாவிடம் இருந்தும் வராத ஒரு சொல் மதுஹப், நபிகள் நாயகமுடைய வார்த்தை வாயிலிருந்தும் வராத ஒரு சொல் மதுஹப். இது எப்படி நான் மார்க்கமா யோசிக்க மாட்டீங்களா? மதுஹப் பின்பற்றுங்கிறீங்களே, 4 மதுஹப் 5 அது அப்புறம் வச்சுக்கிருவோம். ஒரு மதுஹப் சொல்ல காட்டு. முதல்ல மதுஹப் என்கிற ஒரு சொல்ல குர்ஆனில் இல்லை. மதுஹப் என்கிற ஒரு சொல்ல நபி பயன்படுத்தியது இல்லை. இப்ப என்ன நீங்க வழங்கணும்? அப்ப பின்னாடிதான் உண்டாக்கி ஏமாத்திரன்னு வழங்கணுமா இல்லையா? மதுஹப்ங்கிற ஒண்ணு பராத் இரவு சபே பராத்துன்னு கொண்டாடுவாங்க. சபே பராத்து நம்ம கேட்போம், ஏன்டா சபேண்டா சபுண்டா என்னடா வருது? எந்த லாங்குவேஜ்? சபுங்கிறது பார்சி வார்த்தை. சபுனா இரவு, சபே பராத்னா பராத் இரவு. அப்ப லைலத்துனா அரபில இரவு. நம்ம ரமலான்ல என்ன செய்வோம்? லைலத்துல் கத்ருமோ, கத்ருடைய இரவு.
அப்ப அதே மாதிரி பராத்துக்கு சொல்றாரு, லைலத்துல் பராத்துன்னு வரணும்ல, அப்படி சொல்ல காட்ட முடியும் எனக்கு. ஷபே பராத் பின்னாடி உண்டாக்குனதுனால பேர் கூட பார்சியில உண்டாக்கணும் வச்சுக்கிட்டான். இந்த பார்சிக்கான ஈரான்காரன் உண்டாக்குனதுனால என்ன செஞ்சுட்டாங்க, பராத் இரவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஷபே பராத். ரமலான்ல வர்ற இரவுக்கு லைலத்துல் கத்ர், அது கரெக்ட் அரபில வந்துருது. லைலத்துல் கத்ர் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி லைலத்துல் பராத் இருக்குதா, ஆனா உங்ககிட்ட ஷபே பராத் இருக்குது, அந்த சொல்லே அங்க இல்லை என்று சொன்னால் நீ உண்டாக்கி இருக்கிற. இப்ப தராவின்னு தொழுகிறோம். இப்ப தராவி என்று மார்க்கத்தில் லோஹர் என்ற தொழுகைக்கு குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. அஸ்ர் மக்ரிப் எல்லாமே இருக்கு, ஜும்மா இருக்கு, என்னென்ன தொழுகிறோமோ அது எல்லாமே குர்ஆனில் இருக்கும், இல்லாட்டி ஹதீஸ்ல இருக்கு, இல்லாட்டி ரெண்டுலயுமே இருக்கும். இப்ப தராவின்னு ஒண்ணு சொல்லுறீங்களப்பா, தராவிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல எங்க சொல்லிருக்கானா? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல. எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் யூஸ் பண்ணாத ஒரு தொழுகை இவங்களா 20 ரக்காத் உண்டாக்கி, தஹஜ்ஜத் தொழுகை இரவு தொழுகை தான் இருக்கிறது 11 ரக்காத், தொழுகையை வேணா உண்டாக்கி பேரை வேணா வச்சதுல இருந்து அது தவறு என்று நம்ம எப்படி சொன்னோமோ, எப்படி புரிந்து கொண்டோமோ, அதே மாதிரி தான் மதுஹப் என்கிறது என்ன இல்ல, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லாத ஒரு வார்த்தை, ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத வார்த்தை. அதே நேரத்தில் ஹதீஸ் புஸ்தகத்தில் அந்த மதுஹப்ங்கிற சொல்லி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்காது. எப்படி இருக்கு? இருக்கிறது. ஹதீஸ் பூரா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகமுடைய செயலை விளக்குவாங்கல்ல மக்கள், சஹாபாக்கள், அப்படி விளக்கும் பொழுது இந்த மதுஹப்ங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் ஒரே ஹதீஸ் தான், 5-6 நூல்ல வந்தாலும் அது ஒரு ஹதீஸ் தான். அப்ப சஹாபாக்கள் இந்த மதுஹப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். எதுக்கு யூஸ் பண்ணார்கள்? ஹதீஸ்ல வரும், இதா அராதல் மதுஹப அபஅத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுக்கு போவார்களே ஆனால் கொஞ்சம் தூரமா போய் விடுவார்கள். இப்ப மதுஹப் அர்த்தம் வழங்குதா? அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் கக்கூசு கிடையாதுங்க, வெளியே தான் போகணும். அதை பத்தி ஒரு சஹாபி சொல்லும்போது சொல்றாரு, இதா அராத அபூதாவுதுங்கிற ஹதீஸ் புக் எடுங்க, முதல் ஹதீஸ் ஆயிடும். அபூதாவுதுன்னு ஹதீஸ் புக் இருக்குங்க, திறந்த கூட 1ஆம் நம்பர் ஹதீஸ் என்னது, நான் சொல்ற இந்த ஹதீஸ் தான். எப்படி? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராதல் மதுஹப, மதுஹபுக்கு போவதாக இருந்தால் அபஅத, தூரமா போயிருவாங்க. எது மதுஹபுக்கு அர்த்தம் வழங்குதா? அப்ப 4 கக்கூசில் ஒரு கக்கூசை பின்பற்றுகிறான். அடே ஹதீஸ்ல வர்ற வார்த்தையில மதுஹபுட கக்கூசு வழங்குதா? ஹதீஸ்ல உள்ள வச்சிடுறேன், நீ சொல்லையாச்சும் ஒழுங்கா தேர்ந்தெடுத்தியா? நாங்க சுன்னத்து நபி வழின்னு சொல்றோம், இது அழகான சொல்லாக இருக்கிறது. நீ மதுஹபுங்கிறிய, அந்த அஜத்து மாற்ற போய் மதுஹபுக்கு என்னடா அர்த்தம்? ஹதீஸ்ல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பேசுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் வாயில சொன்னது இல்லை, இத ரசூலுல்லாஹ்வுடைய செயலை, பாத்ரூம் போவாங்க, அதை பத்தி பேசும் பொழுது சஹாபாக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அபூதாவுதில் இருக்கிறது இதே ஹதீஸ், இது இப்னு மாஜாவில் இருக்கிறது, இது திருமதியில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது, அஹ்மதில் இருக்கிறது. 5 ஒரே ஹதீஸ் தான், ஒரே விஷயம் தான். இந்த வாசகம் தான். எந்த வாசகம்? புகாரி முஸ்லிம்ல இதெல்லாம் கிடையாது. இந்த 5 நூல்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா, அவுட் சைடு போகும் பொழுது கொஞ்சம் தூரமா போய்விடுவார்கள், மக்கள் கண்ணுக்கு தெரியாம போயிட்டு வருவாங்கன்னு இருக்குது. இப்ப என்ன ரசூலுல்லாஹ்ட்ட இது இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இந்த மாதிரி கருத்துல மதுஹப் இல்ல, ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணது கிடையாது. அது அந்த சொல்ல சஹாபாக்கள் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணாங்க? கழிப்பிடம் செல்வதற்கு யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். கழிப்பிடத்துக்கு பேர் தான் என்னது? மதுஹப். அப்ப மதுஹப் என்று பின்பற்றணுங்கிறீங்களே, அதுக்கு அர்த்தம் என்று நீங்க தேடி பார்த்தீர்களே, ஹதீஸ்கள்ல, அகராதியில வேற அர்த்தம், ரெண்டாவது சொல்றேன், ஹதீஸ்கள்ல தேடி பார்த்தீர்களே, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லில் தேடி பார்த்தால் அது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பற்றி சஹாபாக்கள் பயன்படுத்தும் போது சொல்லி இருக்கிறார்களா என்றால் கழிப்பிடம் என்ற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அபு ஹனீஃபா மதுஹப்னா அபு ஹனீஃபாவுடைய கழிப்பிடம், அதன் அர்த்தம். ஷாஃபி மதுஹப் என்றால் ஷாஃபியுடைய கழிப்பிடம். மாலிகி மதுஹப் என்ற, நான் இட்டு கட்சி பொய்யா சொல்றேன், ஹதீஸ்ல இருக்குது. இல்லன்னா யார் வேணா எடுத்து காட்டலாம், ஐபோன்ல எடுத்து காட்டலாம், போனை வச்சு எடுத்து காட்டலாம், எல்லாமே சாப்ட்வேர்ல வந்துருச்சு, புக்களையும் பாத்துக்கிறங்க. அப்ப இந்த மதுஹப் என்கிற சொல்லை வைத்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இது பின்னாடி என்னமோ எவனோ செஞ்சிருக்கான், நல்ல விளங்குது. குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத, இவர்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் நபி தோழர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தல. அப்படியான ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினால் அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்ல. சரி, மதுஹப் வேற அர்த்தம் இருக்குதா?
இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த டிக்ஷனரி. அகராதியில வந்து என்ன செய்யறதுன்னா மதுஹபுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. பின்னாடி வந்து அகராதிகள்ல அது என்ன மதுஹபுக்கு அர்த்தம்னா ரஹப என்றால் போனான் சென்றான் அர்த்தம். மதுஹப் அதுல இருந்து பிறந்தது. மதுஹப் என்ற சொல்லுடைய மூலச்சொல் வந்து ரஹபன்னா சென்றான். மதுஹப் என்று சொன்னால் செல்லும் இடம், சென்ற இடம், ஒருவர் சென்று சேர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அகராதியில் இருக்கிறது. இப்ப உதாரணமா தபகன்னா வந்து அரபு நாட்டுக்கு போனா தெரியும். தபகன்னா சமைச்சான்னு அர்த்தம். சமையல் கூடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா மத்துபகுவாங்க. தபகவுல இருந்து ஒரு மாணவ சேர்த்தா மத்துபகு சமையல் அறை. சகனண்டா குடியிருந்தான். மஸ்கன் ஒரு மாணவ முன்னாடி சேர்த்துட்டீங்கன்னா குடியிருக்கும் இடம். அப்ப ரஹபண்டா போனான், மதுஹப்னா போகும் இடம், போன இடம், சென்ற இடம் அர்த்தம். அப்ப இந்த கருத்தை என்ன செய்யறாங்க, சென்ற இடம்னா என்ன, அவருடைய சிந்தனை சென்ற இடம் அப்படி மாத்துறாங்க. இப்ப சென்ற இடம் அர்த்தத்தை வச்சுக்கிட்டு அபூ ஹனீஃபா மதுஹப்னா என்ன அர்த்தம், அவர் சிந்தனை சென்ற இடம். ஷாஃபி மதுஹப்னா என்ன அர்த்தம், ஷாஃபியின் சிந்தனை சென்ற இடம். அதுவே சொல்லுது இது மார்க்கத்தில் இல்லைன்னு. அவர் சிந்தனை சென்ற இடத்துல நம்ம ஏன் போகணும்? அல்ல அவனோட சிந்தனை தந்திருக்கிறான், அவரவருக்கு சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். நீ எந்த அர்த்தத்தில் அதை சொல்றியோ, குர்ஆன் ஹதீஸ் அர்த்தம் இல்ல, நீ இப்ப எந்த அர்த்தத்தில் மதுஹபை யூஸ் பண்ணுகிறாயோ அந்த ஹதீஸ் அந்த அர்த்தத்தின் படி பார்த்தால் என்ன அர்த்தமாக, ஷாஃபி மதுஹபு, ஷாஃபியுடைய சென்ற இடம், அவருடைய சிந்தனை சென்ற இடம் அப்படிங்கிற. அபூ ஹனீஃபா சென்ற இடம், அவருடைய சிந்தனை சென்ற இடம். அப்ப அதுல என்ன வழங்குது என்று கேட்டா, அவங்க சிந்தனை சென்ற இடத்தை தான் நீங்க பின்பற்ற சொல்றீங்களே தவிர குர்ஆனை நீங்கள் பின்பற்றவில்லை, ஹதீஸை பின்பற்றவில்லை. அவர் சிந்திச்சு எங்க போனார் அங்க நாங்களும் போறோம். அவர் சிந்திச்சு போனார், நாங்க சிந்திக்காம போறோம். அதான் மதுஹபுங்கிறது. மதுஹபுக்கு அர்த்தம் என்ன, அவனா சிந்திக்கிறவன் தான் மனுஷன். எவனோ சிந்திச்சதை இல்லை நான் போறேன் அவன் மனுஷன். அவன் மனிதனுக்கு வித்தியாசமா தானுங்க. மனிதனுக்கு மற்ற மிருகங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன, அவைகள் வந்து கண்ணை மூடி கொண்டு ஓடும், பின்பற்றி ஓடும். ஒரு ஆடு செம்மறி ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குறுக்க கம்பன்னு காட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு செம்மறி ஆடு அப்படி தாவி குதிக்கும். அதுக்கப்புறம் கம்பை எடுத்துடலாம், கம்பை இருக்காது, எல்லாமே தாவும். இல்லாத அந்த கம்பை என்ன செய்யும், தாவி தாவிக்கு போகும். எது, செம்மறி ஆட்டு கூட்டம். அதான் சாஞ்சா சாயிர பக்கமா சாயிர செம்மறி ஆடுகளான்னு சொல்லுவாங்க. சாஞ்சா செம்மறி ஆடு ஒரு பக்கமா சாஞ்சிருந்து. நீ செம்மறி ஆடா, அவர் சென்ற இடத்துக்கு நீ போவதா இருந்தா செம்மறி ஆடா இருந்துட்டு போ. நீ வந்து நீனா சிந்தி, நீனா ஆராய்ச்சி பண்ணி, நீனா மூளையை செலவு பண்ணு, நீனா வந்து ஒரு முடிவுக்கு வா, குர்ஆனை வைத்து ஹதீஸை வைத்து. இது மார்க்கத்தில் உள்ளது. இவர்கள் இந்த மதுஹப் என்பதுக்கு இப்ப கொடுத்திருக்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தாலும் அவங்கள ஒத்துக்கிறாங்க, இது மார்க்கம் கிடையாது. அபூ ஹனீஃபா மூளையில் என்ன பட்டுச்சோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். அதான் மதுஹப் அபூ ஹனீஃபா. ஷாஃபி என்பவர் மூளைக்கு என்ன பட்டதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். அப்படி சொல்வதே வழிகேடு. உங்களுக்கு தெரியலையா? அப்படி சொல்வதே முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா தெரியலையா? அப்ப முகமதுடைய மதுஹப்னு சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் சிந்தனை சென்ற இடம், அதுவும் சொல்லக்கூடாது. அவர் சிந்தனை எங்க வேலை இல்ல, அங்க வாங்கி தர வேலை அவர் செஞ்சார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து கட்டளைகளை வாங்கி தந்தாங்க, இதுவரை சிந்தித்து கூட செய்யல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே அவங்க சிந்தனையை நம்ம எடுத்துக்கொள்ளல என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வதைத்தான் ரசூல் தந்தார்கள் என்று பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பின்பற்றலாம், கண்ண முடியும். அப்ப அல்லாஹ் தான் பின்பற்றோம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றினால் யாரை பின்பற்றீங்க? அல்லாஹ் பின்பற்றீங்க. அல்லாஹ் கண்ண மூடி நான் பெருமையா சொல்லுவேன். எந்த அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறானோ, ஆற்றலை தந்திருக்கிறானோ, அந்த அல்லாஹ் சொல்லதை நான் கண்ண மூடி பின்பற்றுவேன். எந்த மனுஷனுக்கு இல்லாததுக்கு மேல ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் சொல்லத்தானே கண்ண மூடி பின்பற்ற முடியும். அத கூட அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான். இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பியும் லம் யஹிரு அலைஹா சும்மன்னோமியானா. நம்முடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை வைத்தவர்கள் அறிவுரை சொல்லப்படும் பொழுது குருடர்களாக செவிடர்களாக விட மாட்டார்கள், புரிந்து விடுவார்கள். குர்ஆனை கொண்டு நான் சொன்னா கூட புரிஞ்சுதான் அதை நீ ஃபாலோ பண்ணணுமே தவிர குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப என்ன விளங்குது, இந்த மதுஹப்ங்கிற சொல்லும் குர்ஆன்ல இல்ல. இவங்க மதுஹபுக்கு என்ன அர்த்தம் இப்ப கொடுக்கிறார்களோ அந்த அர்த்தத்தை வைத்து பார்த்தாலும் மதுஹப் வழிகேடு, மதுஹப் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்ல, இது பின்னாடிதான் உண்டாகி இருக்கிறது என்று வழங்கி கொடுக்கிறது. நான் சொல்வது மேலோட்டமான ஆதாரம். இதெல்லாம் உள்ள போய் எத்தனை வசனத்துக்கு மாத்தம், எத்தனை ஹதீஸுக்கு மாத்தம் எல்லாம் அது ரொம்ப டீப்பான விஷயம். அப்படியும் சில நேரம் சில மீட்டிங் சொல்லி இருக்கிறோம். இப்ப சொல்லுவதா என்னன்னு கேட்டா,
உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சாதாரண படிக்காத ஒருத்தர் சிந்தித்து பார்த்தால் கூட இதுலயா நம்ம இருக்கிறோம். ஒரு பணம் இருக்குன்னு வைங்களேன், இவன் பணம்ங்கிறத வந்து சாதாரண மக்கள் முடிவு செய்யலாம், டாக்டர் முடிவு செய்வான். அவன் என்ன முடிவு செய்வான்? பல விதமான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து உள்ள போய் செத்துட்டான்னு சொன்னாதான் சொல்லணும். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் வச்சிருந்தாங்க, அவங்க செத்துட்டாங்கிற பிரதமரை சொல்லிவிட்டார். முன்னாடி ஆஸ்பத்திரிக்காரன் சொல்லவே மாட்டேன்ட்டான். ஏன்? அவனோட சில டெஸ்ட் எல்லாம் முடியல. முடிஞ்சு பார்த்த பிறகு 4 மணி நேரம் கழிச்சுதான் அப்போலோட சொல்றான். அதனால ஒரு பாடியை பார்த்து நம்ம சொல்லுவோம் செத்து போயிட்டாண்டு. அதுக்கு மேல இந்த தேவை இருந்தா என்ன பண்றது? ஏதாவது ஓட்டம் இருந்தால், துடிப்பு இருந்தால், அதெல்லாம் கருவியில வச்சு கண்டுபிடிப்பான். நம்ம கருவியில வச்சு கண்டுபிடிக்காம பாடியை வச்சு கண்டுபிடிக்கிறோம். மதுக்கு பாடி போனோம் பார்த்தா தெரியுதா இல்லையா? பார்த்தோட தெரியுது போனோம்னு சொல்லி. இதுக்கு மார்க்கு சம்பந்தம் இல்லை, இது பொய், இது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. சரி, இந்த மதுகம்ங்கிறாங்கல்ல, அடுத்து வாங்க. இப்ப அபு ஹனீஃபா மதுஹப்ங்கிறீங்க. இந்த அபு ஹனீஃபாங்கிறவர் வந்து அவர் வந்து 150 ஹிஜ்ரி 150 மூத்தா போறாரு. இப்ப மூத்தா போறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து போய் மதீனாவுல 10 வருஷம் இருந்துட்டு அப்புறம் மூத்தா வராங்க. அப்ப ஹிஜ்ரி 150னா 140 வருஷம் கழிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 140 வருஷம் கழித்து வாழ்ந்தவர், கழித்து மரணித்தார் அபு ஹனீஃபா. அந்த கடத்தில் உள்ளவர் வைங்களேன். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல 150 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு எப்படி அவ்வளவு தெளிவான விஷயங்கள் கிடைக்கும்? அவர் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன விதமான தொடர்பு அவருக்கு இருந்துச்சு? ஒண்ணுமில்லை. அதே மாதிரி மாலிக் இமாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் 193ல அவர் வந்து மூத்தா போறார், அவருடைய மரணம் அப்படி வருகிறது. அதே மாதிரி வந்து ஷாஃபி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் 204ல ஹிஜ்ரி 204ல ரசூலுல்லாஹ் காலத்துல இவங்க இருக்கல. இந்த 4 இமாம்ங்கிறாங்களே, இவங்க ரசூலுல்லாஹ் பார்த்தது இல்ல, வஹியை பார்த்தது இல்ல, சஹாபாக்களை பார்த்தது இல்ல, எப்படி ரசூலுல்லாஹ் ஒன்னொன்னு விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்த்தது கிடையாது. அதுக்கெல்லாம் 150 வருஷம் 200 வருஷம். அம்பலி இமாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 241 வருஷத்துல மரணிக்கிறார். அப்ப 240 வருஷத்துக்கு பின்னாடி வந்த இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பின்னாடி வந்த ஒருத்தர், 193 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்த ஒருத்தர், 204 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்த ஒருத்தர், 241 வருஷத்துக்கு இந்த 4 இமாமுடைய லைஃப் இதுதான் காலம். 240 இவங்களெல்லாம் சொல்வது எப்படி மார்க்கமாகும்? அபூபக்கர் சொன்னது மார்க்கண்டா, கொஞ்சமாவது ஒரு லாஜிக் இருக்கு. அவர் ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, அதுவும் கூடாது மார்க்கத்துல. அவர் ஆதாரம் காட்டினா தான் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அபூபக்கர் இருந்தார, கலீஃபா இருந்தாரு, ரசூலுல்லாஹ் அடுத்தவர் யாரை சொல்லுவாங்க? அபூபக்கர் தான் சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் நானும் அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் பேசும்போது என்ன செய்வாங்க? நானும் அபூபக்கரும் போனோம், நானும் அபூபக்கர் வந்தோம், நானும் அபூபக்கரும் பேசிக் கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு எல்லா நேரத்திலையும் நெருக்கமாக வைத்திருந்தவர் யாரு? அபூபக்கர். அப்ப அவர் பேர்ல ஒன்னையும் காணாம மதுஹப் ஒரு ஆள்கிட்ட வர்றதா இருந்தால் எவர் ரசூலுல்லாஹ்வை நேர பார்த்து பாடங்கத்தாரோ, நெருக்கமா இருந்தாரோ, அந்த அபூபக்கர் பேர்ல மதுஹப் அபூபக்கர் இருக்குதா? ஏன் இல்லை? அதை சிந்திக்கணும். பின்னாடி ஏதோ உண்டாக்கி இருக்கிறாங்க. வர்றது அப்படி மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா அபூபக்கரை கேட்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் உண்டாயிருக்கணும். அவர் அதை அனுமதிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அப்படி பாடங்கத்து கொடுக்கவில்லை. அபூபக்கர் அனுமதிக்கவில்லை. அபூபக்கர் ரசூலைத்தான் பின்பற்றினாரு. அவருடைய சிந்தனைக்கு போக்கிடத்தை வைத்துக் கொள்ளவில்லை, மதுஹபை வைத்துக் கொள்ளவில்லை அவரு. அப்ப அபூபக்கருக்கு மதுஹப் இல்லை. ரசூலுல்லாஹை நேரடியாக பார்த்து பாடங்கத்த உமருக்கு மதுஹப் இல்லை. உமர் யாரு? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்ங்கிறாங்க. இன்னல்லாஹ் லா யன்திகு அலா லிசானி உமர். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுவான். எல்லாத்திலும் இல்லை, சில விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முடிவுகளை சொல்லுவாங்க. உமர் எல்லாரும் கண்டிப்பாங்க, இது சரியா முடிவு தெரியலையே, இதை நீ கொஞ்சம் மாத்தலாமே அப்படிம்பாங்க. அவர் சொன்ன மாதிரி வகி வந்துடும். யார் சொன்ன மாதிரி? உமர் என்ன சொன்னாரோ அதான் சரி. உதாரணம், பெண்கள் வந்து இந்த ஆடைகளை இதை பத்தி பேசுறாங்கல்ல, பெண்கள் வந்து இந்த ஆடைகளை ஒழுங்கு அணியணும் என்ற முகம் கைகளை தவிர மற்றது மறைக்கணும். இந்த சட்டமே இவர் சொல்லித்தான் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டம் போடல ஆரம்பத்துல, பெண்களுக்கு அந்த மாதிரியான கட்டுப்பாடு விதிக்கல. உமர் வந்து கேட்கிறார் திருப்பி அவர் சொன்ன பிறகுதான் அல்லாஹ்விடம் என்ன செய்கிறது, அந்த பெண்களுக்கு, மூமினான பெண்களுக்கு இந்த மாதிரியான சட்டத்தை போடுங்கிற உத்தரவு வருகிறது. இப்படியான சில விஷயங்களில் ரசூல் ஒன்னு சொல்ல, வஹி இல்லாம அவங்களா ஒன்னு சொல்ல, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி எப்படி வரும்னா உமர் சொன்ன மாதிரி வந்துடும். அப்ப உமருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கம். முந்தைய உம்மத்துகள்ல எல்லாம் முகத்தசூனி என்றால் உள்ளத்தில் உதிப்பு ஏற்படுத்தப்பட்டு கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். என் உம்மத்தில் அப்படி யாருமே இல்லை. அப்படி இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார்.
உள்ளத்துல அல்லாத செய்தியை போடுவான், அப்படி யாரும் போட மாட்டான். நபிமார்களுக்கு போடுவான். முந்தைய சமுதாயங்கள்ல சில நல்லடியார்களுக்கு போட்டிருக்கான். இந்த உம்மத்துக்கு அதையும் மூடிட்டான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்த வஹியை தவிர வேற வஹி கிடையாது. எனக்கு மட்டும்தான் வருமே தவிர யாருக்காவது உள்ளத்தில் ஏதாவது செய்தியை போடுவதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார், அந்த தகுதி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களே. மதுஹப் உமரியா இல்ல, அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்திருக்காரு, வஹிக்கு இணக்கமா பேசியிருக்கிறாரு. அவர் சொல்லத்தான் பின்பற்றுவோம்னு ஒரு கூட்டம் உண்டானுச்சா? அபூபக்கர் சொல்வதைத்தான் பின்பற்றுவோம் என்று கூட்டம் உண்டாகவில்லை. உண்டான சீவிருப்பார் அவர். அப்படி சொல்லி இருந்தால் நான் ரசூலை பின்பற்றுறதுக்கு வந்தேனா, அபூபக்கரை பின்பற்றானா, உன்னை கூப்பிட்டேனா என்று அபூபக்கர் கேட்டிருப்பார். அப்படி எவனாவது ஒரு காலத்துல மதுஹப் அபூபக்கர் என்று பேசி இருந்தால் தொலைச்சிருப்பார். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு காலத்துல மதுஹப் உமர், நாங்கள் உமர் சொல்வதுதான் கேட்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் எழுந்திருந்தால் அவங்கள முதல்ல உமர் அளித்திருப்பார். உண்டாகல. ஏன்? அவங்களோட நபி முகமது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாங்களே தவிர எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. பின்பற்றாதீங்கன்னு சொன்னார்கள். நாங்கள் சொல்ல அப்படி ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வச்சு அந்த மாதிரி இதெல்லாம் அதிகமான குப்பைகள்லாம் உண்டாக்கி இருக்கிறார்கள். அவர் காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் 2 ஞானத்தை கொடுத்தார்கள். ஒரு ஞானம் வெளிப்படையானது, அதான் அந்த குர்ஆன் ஹதீஸ் என்பது. இன்னொரு ஞானத்தை ரகசியமா மர்மோனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, அலிக்கு மட்டும். குர்ஆன் ஹதீஸ் நமக்குள்ளதான். மர்மோனுக்கு மட்டும் கூப்பிட்டு ஸ்பெஷல் ஞானத்தை யாரு கொடுத்தாங்க? அலிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பரப்புனாங்க. எப்ப பரப்புனாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருக்கும்போது பரப்புறாங்க. இந்த செய்தியை மக்கள் வாங்கிட்டு போய் நேர அழிட்டு போயிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்றாங்க? ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஏதாவது விசேஷம் உங்கள்ட்ட இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையப்பா. இந்த சீட்ல ஒண்ணு இருக்குது, நான் அந்த நஷ்டஈடு சட்டம், இதை ஒரு நாள் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது உங்களுக்கு சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல. அதையும் காட்டிவிட்டு போ, எனக்கு ஒண்ணும் சொல்லலன்ட்டு. அப்ப குர்ஆனில் இல்லாத எந்த ஒன்றும் எனக்கு சொல்லலன்னு அவர் மறுத்து, அவர் காலத்துல மதுஹப் உண்டாக்க பார்த்தாங்க, அவர் மறுத்துட்டாரு. அப்ப 4 கலீஃபாக்கள் பேர்ல மதுஹப் இல்லை. அப்புறம் ஏன் அபு ஹனீஃபா சொன்ன நான் ஏன் கேட்கணும்? அபூபக்கர் சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல, உமர் சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல, உஸ்மான் சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல, அலி சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்லை. அவர்களுக்குள்ள ரொம்ப பின்னால் வந்த இவர் சொல்லி நான் ஏன் கேட்கணும்? சிந்திச்சு பாருங்க. அது போக அந்த சஹாபாக்கள்ல இவங்களை இமாம் என்ன சொல்லுவாங்க கேட்டா, நம்மளோட கம்பேர் பண்ணி போடுவாங்க. அபு ஹனீஃபாண்டா, உன்னை விட அபு ஹனீஃபா பெருசு தான் அப்படிவாங்க. எனக்கு அபு ஹனீஃபா பஞ்சாயத்து, அடே பஞ்சாயத்து எனக்கு அபு ஹனீஃபா ஆகுமா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அபு ஹனீஃபா ஆகுமா? இவங்க என்ன பஞ்சாயத்து என்னமோ அபு ஹனீஃபா பின்பற்றாத என்னை பின்பற்று அப்படின்னு நான் சொன்னா சொல்லு. நான் என்னை பின்பற்றுன்னு சொன்னாதான் எதை சொல்லணும்? அபு ஹனீஃபாவை விட நீங்கள் பெரிய ஆளா, ஷாஃபியை விட நீங்கள் பெரிய ஆளா, அப்படி யார் சொன்னா? அபு ஹனீஃபா ரசூலோட பெரிய ஆளா நாங்க கேட்கிறோம். அபு ஹனீஃபா ரசூலோட பெரிய ஆளா, ஷாஃபி ரசூலை விட பெரிய ஆளா, மாலிக் ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளா, ஹம்பலி ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளா? இதை கேட்டோம்னு சொன்னா உன்னை விட அறிவுல கூட அவங்க இருக்கட்டும், உன்னை விட தக்வா நிறைஞ்சு இருந்துட்டு போறாங்க, ரசூலுல்லாஹ்வை விட தக்வா கூடவா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றணும் என்று சொன்னால் அபு ஹனீஃபாவை கொண்டு இப்படி கொண்டாந்து செய்வாங்க, நம்மளோட பெரிய நம்மளோட பெரிய ஆளுமாங்க. ஆனால் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் இந்த 4 இமாம்களை விட பெரிய 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 திறமையானவர்கள், மாணிக்கங்கள் எல்லாம் அபு ஹனீஃபாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடைக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள். 4 கலீஃபா மட்டும் இல்ல, அறிவு கடல்கள் எல்லாம் சஹாபாக்கள் இருந்தார்கள். இவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களை திட்டுறாங்க. இதை விட திட்டு என்ன இருக்கும்? உசுரை கொடுத்து இந்த தீன்ல பத்ர் போர்ல உஹது போர்ல எல்லாம் கலந்து ஹிஜ்ரத் எல்லாம் போய் அந்த ரசூலுக்காக வேண்டி ஒரு பேரிச்சம்பழம் தின்னு வாழ்ந்தாங்களே, அந்த மக்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களுக்கு மேல இந்த 4 பேர் பெருசுங்கிறிய, இதுக்கு மிஞ்சின இழிவு என்னடா இருக்கிறது? சஹாபாக்களை இழிவுபடுத்துவதில் எப்படி 4 மதம்னு சொல்றியோ, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த 7 பேர் தான் வந்துடுற, ரசூலுல்லாஹ்வுக்கு சமமாக்கிவிட்ட. அப்ப அம்புட்டு சஹாபாக்களே ஒண்ணும் இல்லைங்கிறான். நம்மளுக்கு என்ன பேரம்? சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள். நாங்க சஹாபாக்களை மதிப்புகளும் சொன்ன, சஹாபாக்களை புகழ்ந்தானே சொல்றோம், பின்பற்ற மாட்டோம், புகழுவோம். பின்பற்று வந்துவிட்டால் வஹி வரணும், அல்லாஹ் சொல்லணும், அதை ரசூல் எங்களுக்கு சொல்லணும், அதுதான் பின்பற்றுவோமே தவிர சஹாபாக்களை மதிப்போம், பின்பற்ற மாட்டோம், யாரையும் பின்பற்ற மாட்டோம். அந்த ஒரு கொள்கையில் நம்ம இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? இந்த 4 இமாம்னு கொண்டு வருவதன் மூலமாக அந்த சஹாபாக்களை எவ்வளவு ஹதீஸ், அபூ ஹுரைரா ஹதீஸ் கிதாப் எடுத்து பாருங்க. நீங்கள் புகாரி எடுத்துக்கிறீங்க, புகாரிங்கிற கிதாபுல அபு ஹனீஃபான்னு ஒரு சொல்ல எடுத்து என்கிட்ட காட்டு பார்ப்போம்.
3 ஹதீஸ் அறிவிக்கிறார்ல, 7000 ஹதீஸ் இருக்குல்ல. புகாரிங்கிற கித்தாபுல அபு ஹனீஃபா பேர் காட்ட முடியுமா உன்னால? ஒரு ஹதீஸ் கூட அவர் அறிவிக்கலங்க. அந்த கித்தாபுல உள்ள ஒரு ஹதீஸ்ல கூட அவர் அறிவிப்பாளர் இல்லை. புகாரில ஷாஃபியை காட்டு பார்ப்போம். காட்ட முடியாது. புகாரில் அபு ஹனீஃபா வருவார், அவர் பல புகாரில் அபு ஹுரைரா வருவார், ஆயிஷா வருவாங்க, மைமுனா வருவாங்க, அனஸ் வருவாரு, பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார் அறிவிப்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையில பேர்லாம் வரும். 7-8 பேரை பதிவு பண்ணுவார். அவரு சஹாபி பேரை மட்டும் போட மாட்டார் புகாரியில. புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா அபு ஹுரைரா சொன்னார்கள், அபு ஹுரைரா இந்த ஆள்கிட்ட சொன்னாங்க, இந்த ஆள் இந்த ஆள்கிட்ட சொன்னாங்க, இந்த ஆள் இந்த ஆள்கிட்ட சொன்னாங்கன்னு ஒரு 7 பேர் 8 பேர் 6 பேர் 5 பேர் வரும். இந்த லிஸ்ட்ல ஒரு இடத்துல அபு ஹனீஃபா வந்திருக்காரா? 7000 ஹதீஸ்ல 7000 ஹதீஸ்கள்ல புகாரி முஸ்லிம் 2 எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதுல அபு ஹனீஃபா பேரும் கிடையாது, ஷாஃபி பேரும் கிடையாது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை அறிவித்த பட்டியலில் கூட இவர்கள் வரவில்லை. ஆத்தண்டிக்கான நூல் பேசுறீங்களே, அந்த புகாரி முஸ்லிம்ல தான் இவர்களுடைய பேரே காணோம். அப்ப யாருடைய பேர்லாம் வந்திருக்கு? அவர்கள்லாம் யாரு? ஹதீஸ்களை பாடமிட்டவர்கள், அறிவித்தவர்கள், கேட்டவர்கள், ஹதீஸை பின்பற்றியவர். அவங்க பேர்ல மதுகப் எங்க? அந்த அறிவிப்பாளர்கள் பேர்ல மதுகப் உண்டாக்கி இருக்கணுமா இல்லையா? காணோம். திருமதியில மட்டும் என்ன செய்யும்னா, ஒரே ஒரு இடத்துல 3 இடத்துல அபு ஹனீஃபான்னு வரும். 3 இடத்துல குறை சொல்லித்தான் வரும். அவரை வழங்குதா? அப்படித்தான் வருது. வேற ஒரு நூலையும் காணோம். ஷாஃபி இமாமுடைய பேர் மற்ற நூல்கள்ல வந்தாலும் ஹதீஸ்ல வராது. அதை சொல்லிட்டு திருமதி இமாம் இது குறித்து ஷாஃபி இப்படி சொன்னார், இது குறித்து அகமது சொன்னார் ஷாஃபி சொல்லியிருப்பார். திருமதி சொல்லியிருப்பார் ஷாஃபியை பத்தி. ஹதீஸ்டைய நூல்கள் அறிவிப்பாளர்கள் வரமாட்டார். அப்ப நான் என்ன இவ்வளவு பெரிய ஹதீஸ் நூல் நம்ம பாராட்டி கொண்டிருக்கிறோம். நபி வழிக்கு எதை சான்றாக காட்டுகிறோமோ அந்த நூல்கள்ல பிரதானமான நூல் என்று நீங்களும் சொல்லுகிறீங்க. அதுல உள்ள 1-2 ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தம்னு நாங்க மறுத்துட்டா புகாரி மறுக்கிறாங்கிறீங்க. குர்ஆனுக்கு மாத்த அப்படி கொந்தளிக்கிறீங்களே. அந்த புகாரியில இவர் ஒரு ஹதீஸ் கூட காணாம இவர் அறிவிச்சது ஏன்? புகாரிக்கு முந்தினவர் தானே அவரு, அவர் பேர் வந்திருக்கணும்ல. புகாரிக்கு பிந்தினவர் தான் வராம இருக்கலாம். அபு ஹனீஃபா புகாரிக்கு முந்தினவர் தானே, மாலிக்கு முந்தினவர் தானே. மாலிக்காக வர்றாரு, அவரை புக் எழுதி இருக்காரு. நம்ம நாட்டில் உள்ள ஷாஃபி ஹம்பலி ஹனஃபி தான் நான் தான் பேசலாம். இந்த ஹனஃபிங்கிற ஆள் புகாரி ஹதீஸ்ல வர்றாரா, முஸ்லிம் ஹதீஸ்ல வர்றாரா? அட ஹதீஸுக்கு தொண்டே ஆற்றலங்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்காக தொண்டாற்றி இருந்தால், அவர்கள் அந்த ஹதீஸ்களை அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் இருந்தால் அவருடைய பெயர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தியாகிகளுடைய பெயர்களுக்கு எல்லாம் மதுஹப் இல்ல, இவருக்கு மதுஹபா ஹனஃபி மதுஹப். சிந்திக்க மாட்டீங்களா? இதுக்கு அவரை நாங்க பின்பற்றணும், ஹதீஸ் கொண்டாடி அப்படி அதை சொல்லி பின்பற்ற சொல்றீங்களா? அப்படியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், அதாவது இன்னும் அழுத்தமா சொல்வதாக இருந்தால், நீ அபு ஹனீஃபாங்கிறீல, ஷாஃபிங்கிறீல, அவர்கள் எழுதிய நூல்கள் சிலதை காட்டுற. அபு ஹனீஃபா எழுதின நூல் ஒண்ணு காட்டுறாங்க. அது என்ன நூல்னு கேட்டா ஃபிக்ஹுல் அக்பர்னு அந்த நூலுக்கு பேரு. அந்த நூலில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு A4 பேப்பர் இருக்குல்ல, அதுல ஒரு 2 பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிடலாம். அவர் இருந்த புக்கு, அபு ஹனீஃபா எழுதின புக் இருக்குல்லங்க, அந்த புக்கை இப்ப உள்ள ஒரு 10 பாயிண்ட் எழுத்துல 10 பாயிண்ட் ஃபாண்ட் எழுத்துல போட்டீங்கன்னு சொன்னா, அந்த எழுத்துல போட்டா A4 பேப்பர்ல 2 பக்கம் ஒரு பேக் அடிச்சா முடிஞ்சு வச்சுக்கத. இதுதான் அபு ஹனீஃபா எழுதின கிதாப். மொத்த கிதாபே அவ்வளவுதான். அவர் பேர்ல என்ன, அவர் கிதாபே எழுதின கிடையாது, அவருடைய அறிவு என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் மக்களுக்கு எந்த தொன்று ஆற்றினதும் கிடையாது, அப்படியான எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. சில பதவிகளை அந்த முஸ்லிம் ராஜாக்கள் காலத்துல வகித்து இருக்கிறாரு. இன்றைக்கு ஈராக்குகளை எல்லாம் அவர் டெவலப் பண்ற பொறுப்புல அந்த காலத்துல இருந்தார் அவரு. அப்ப அதிகாரிகள் அரசியல் தொடர்பு இருந்த காரணத்தினால் அவர் ஒரு பில்டப் பண்ணி அப்படி செஞ்சிட்டார்களே தவிர, என்ன ஆய்வை நீங்கள் பார்த்து அபு ஹனீஃபாண்டீங்க? அவர் எழுதின புஸ்தகத்தை கொண்டா பார்ப்போம். நம்ம தஹ்வீத் ஜமாத் பிரச்சாரத்தை அந்த காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய எதிரியாக இருந்தவர் கலீல் ரஹ்மான் ரியாஜிங்கிற ஆளு. இவர் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபைக்கு தலைவர். இந்த ஜமாத்துல் உலமா வச்சிருக்காங்கல்ல, இந்த ஜமாத்துல் உலமாவுக்கு தமிழகத்து தலைவர் யாரு? கலீல் ரஹ்மான் ரியாஜி என்பவர். இப்ப கூட ஜமாத்துல் உலமா ஒரு 7-8 விங்க கிடக்குறாங்க, ஒன்னும் இல்ல. கபூர் வணங்கி கொடுத்த ஜமாத்துல் உலமா, பரேலவிக்கு உனக்கு தேவ்பந்திக்கு ஒரு ஜமாத்துல் உலமா, அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்காரனும் ஒரு உலமா வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், உலமா விங்குன்னு வச்சு திரிகிறாங்க. அவர் காலத்துல ஒரு உலமா சபை தான். யார் காலத்துல?
கலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் ஜமாத் உலமாவுக்கு தலைவராக இருக்கும் பொழுது அனைத்து பிரிவுக்கும் சேர்த்து ஒரு தலைவராக இருந்தார். அவர் மதரசாவில முதல்வராக இருந்திருக்கிறார். அவர் ரஹமத் என்கிற பெயர்ல மாச பத்திரிகை நடத்தினார். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், நீங்கள் ஹனபி மதுஹப் என்கிறீர்களே, அப்ப அந்த ஹனபியை நாங்கள் பின்பற்றுவோம், அவர் புஸ்தகத்தின் ஒரு பட்டியலை உங்களுக்கு வெளியிட முடியுமா? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கேட்டோம். உடனே அவர் பதில் எழுதுறாரு. என்ன பதில் எழுதுறாரு? இந்த மாதிரி கேட்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு விட்டு அதுக்கு அவர் பதில் போடுறாரு. அபு ஹனீஃபா அவர்கள் நிறைய நூல்கள் எழுதினார்கள், அதை எதிரிகள் எரித்து விட்டார்கள், இப்ப எதுவுமே இல்லை. யார் சொல்றா? ஜமாத் உலமா தலைவர் ரஹமத் என்ற தமிழ்ல வந்த மாத இதழ்ல இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லும் பொழுது அபு ஹனீஃபா நிறைய எழுதினாரும், எதிரிகள் எதிரி இருக்கிற அளவுக்கு ஒன்றும் அப்படிலாம் பண்ணல ஃபைட்டு. ஒரு அகமது ஹம்பலுக்காவது அந்த எதிரிகள் நிறைய இருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள தீய சக்திகள் எதிராக ஒரு ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப தௌஹி ஜமாத் மாதிரி போற களத்தில் இருக்கோம்ல, அப்படியான வரலாறு இவருக்கு இல்ல. சரி, இருந்தாலும் வச்சுக்கிடுவோம். எதிரிகள்லாம் ஒரு புஸ்தகத்தை அழிச்சிட்டாங்கல்ல, விட்டு வேற ஏன் அவர் புஸ்தகம் இல்லை இல்லடா, இருந்தா கொண்டாந்து காட்டு, நல்லா இருந்தா ஏத்துக்குருவோம். அவர் புஸ்தகம் எழுதினாருங்க, நான் எழுதலாங்கிற ரெண்டு பேருமே இல்லைங்கிறோம். எழுதினாருங்கிற நீ என்ன செய்யற, அந்த புஸ்தகம் இல்லைங்கிற, இப்ப எழுதலைங்கிற நாங்களும் இல்லைங்கிறோம். அப்ப அபு ஹனீஃபா என்ன சொன்னார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிங்கும் பொழுது அவர் பேர்ல ஒரு மதுஹப் ஒருத்தர் உண்டாக்கப்பட்ட அவர் சம்பந்தம் இருக்குமா? அவரை உண்டாக்கி இருப்பாரு. அவர் சொன்னது இல்லையப்பா, புஸ்தகம் இல்லையப்பா. அப்ப அபு ஹனீஃபா எழுதின கிதாபை இல்லைங்கிறீங்க. ஹனபி இமாம் எழுதின கிதாபை நான் அவர் எழுதவே இல்லை நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க எழுதினார், நிறைய வண்டியா எழுதினாரு, எரிச்சு விட்டாங்கிற. சரி, வச்சு யாரு எரிச்சா அது வரலாறுல கிடையாது, அது எங்களுக்கு முக்கிய தேவையும் கிடையாது. அதுல போய் நாங்க மண்டையை போடும் தேவையில்லை. இப்ப இல்லைன்னு அது போல எங்களுக்கு எரிச்சு காண போன என்ன, அவர் எழுதாம காண போன என்ன இல்ல. இப்ப என்ன பேச்சு? அபு ஹனீஃபா பேர்ல ஒரு கிதாபும் உலகத்துல இல்லை என்று சொன்னால் ஹனபி மதுஹப் என்ன? ஹனபி இப்ப சென்ற சிந்தனை சென்ற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சு? மதுஹப்னா அர்த்தம். மதுஹப் அபு ஹனீஃபானா அபு ஹனீஃபா சிந்தனை சென்ற இடம். இந்த மாதிரி வீடியோ கேஸ் எல்லாம் போட்டு போயிருக்காரு. டீ காட்டு, நம்ம காலத்தையாவது என் சிந்தனை சென்ற இடத்தை என் வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொருத்தருடைய சிந்தனை சென்றதை ஆடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வீடியோ ஆடியோ இல்லாத ஒரு காலம். ஒருவனுடைய சிந்தனையை தெரிந்து கொள்வதாக இருந்தால் அவனுடைய எழுத்தை வைத்து மாத்திரம்தான் தெரிந்து கொள்ள முடியும். பேச்சுக்கள் பாதுகாக்கப்படவில்லை. அப்ப அவருடைய பேச்சுக்கள் பாதுகாக்கப்படாமல் எழுத்தால் மட்டும் பாதுகாக்கப்பட்ட காலத்தில் அவருடைய எந்த ஒரு புக்கும் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன சொல்வதா சொன்னாலும் பொய் அர்த்தம். அவர் பெயர்ல நீ எந்த சட்டத்தை சொன்னாலும் நீயா சொல்கிறாய் அர்த்தம். அவர் சொல்லவில்லை, நீ உனது வசதியை போல இட்டு கட்டி சொல்கிறாய் அதன் அர்த்தம். ஷாஃபி இமாம்ங்கிற அவர் என்ன அப்படி புஸ்தகத்தை கொண்டு பார்ப்போம், சிலது எழுதியிருக்கிறார். அபு ஹனீஃபா அளவுக்கு இல்லாட்டாலும் ஷாஃபி இமாம் வந்து என்ன செய்திருக்காரு, நல்லா மதிக்கத்தக்க சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறார். உம்முண்டு அவரே சொல்லி ஒரு மாணவர்கள் இந்த புத்தகம்லாம் இருக்குது. இஃப்திலாஃபுல் ஹதீஸ் இருக்கிறது, ரிசாலான் இருக்கிறது, இன்னும் அவ்வளவு நாங்கள் படித்திருக்கிறோம். எழுதியிருக்கிறார். எழுதுனா ஏதோ ஒரு 5% மார்க்க சட்டங்கள் அதுல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எழுதியிருக்கிறார். அதுல 2% தவறாம இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் அதுல இருக்கிறது தவிர அவருக்கு நீ எழுதுற மதுஹப் சம்பந்தம் இருக்குதா? இல்ல. இப்ப மதுஹப்னு சொல்லி மதரசாக்கள்ல ஷாஃபி கிதாபு ஹனபி கிதாபுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. 5 பீரியட்ல நாங்க ஒன்னா இருப்போம். மதரசால 6 பீரியட் நடத்துவாங்க. 5 பீரியட் ஒன்னா படிச்சுட்டு ஃபிக்ஹ் பிரச்சனை வரும்பொழுது ஹனபில அங்கிட்டு போ, ஷாஃபில அங்கிட்டு போன்றாங்க. நாங்கள் அங்கிட்டு போன ஆளுங்க ஷாஃபி. அப்ப ஷாஃபின்னு போன உடனே அந்த கிதாபுல என்ன ஃபத்வல் முஹின்னு சொல்லி தருவாங்க. இது என்ன யார் எழுதுனது? இது ஜெயினுதீன் மலபாரி. மலபாரினால வழங்கி போச்சு யாருன்னு உங்களுக்கு மலையாளத்தால் பேர்ல மலபாரின்னு வரும். யார் எழுதுனா? ஜெயினுதீன் மலபாரி. ஜெயினுதீன் மலபாரிக்கு ஷாஃபிக்கு என்ன சம்பந்தம்? எந்த காலத்தில் உள்ளவர்? சும்மா ஒரு 200 வருஷம் முந்தினவர். எங்க 200 வருஷம் முந்தினவருங்க. அப்ப 1200 வருஷம் பிந்தினவர் அர்த்தம். நமக்கு 200 வருஷம் முந்தினவர்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 1200 வருஷம் பிந்தினவர். ஷாஃபி இமாம் காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு பிந்தினவர். ஷாஃபி இமாம் மூத்தா போய் 1000 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தன் ஷாஃபி மதுஹப் புஸ்தகம் எழுதுறான். அதை எங்களுக்கு ஷாஃபி இமாமுடைய மதுஹப்னு சொல்லி தரீங்க. இவன் மலையாளத்தா இருந்தா அதுல போட்டிருக்கீங்க ஜெயினுதீன் மலபாரின்னு பேர்ல வரும், கிதாபுல வரும். அப்ப ஜெயினுதீன் மலபாரி எழுதின ஒரு புக்கை வந்து எங்களுக்கு ஷாஃபி சட்டம்னு சொல்லி தந்தீங்களே, இதுக்கு ஷாஃபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஷாஃபி இமாம் சொல்ற கருத்தை சொல்வதாக இருந்தால் ஷாஃபிக்கு அடுத்த ஜெனரேஷன் உள்ள சொல்லலாம். அவர் 150 பிறந்தாரா, 204 மூத்தா போயிட்டாரா, ஒரு 210 உள்ள ஆள் சொல்லு. ஒரு 220 ஆள் சொன்னா கூட ஏதோ சின்ன ஜெனரேஷன் கேட்டிருப்பாரு, யாரையாவது சொல்லலாம். 1000 வருஷமா அவருடைய சங்கிலி தொடரா எப்படி பாதுகாத்து இது வந்திருக்கு?
அப்ப ஷாஃபிமா மூத்தா போய் 1000 வருஷத்துக்கு பிந்தின நாள் எழுதின எல்லாம் ஷாஃபி கிதாபு. ஹனபீமா மூத்தா போய் பல 100 வருடங்களுக்கு பிந்தின கிதாபுகளை எல்லாம் நீங்களா எழுதி வைத்துக் கொண்டு ஹனபி இமாமு. அந்த மன்னர்களுடைய பதவிகள் வகுத்த காரணத்தினால் அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு நீங்க எழுதின தனப்பா மதுகப் ஏமாத்துறீங்க. இதுக்கு பிறகு இந்த மதம் இருக்கணுமா? சிந்திச்சு பாருங்க. கேட்டா என்ன செய்வாங்கன்னா, அது ஏன் மதுகப்பில் இருக்க வேண்டும்? அது பெரிய தத்துவம். ஏன் மதுகப்பில் இருக்க வேண்டும் என்றால், குர்ஆன் ஹதீஸை விளங்குகிற அளவுக்கு நமக்கு திறமை இல்லை. குர்ஆனை சில விளங்குகிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றல் இல்லைங்கிறதை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றவாறு எளிமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். யாரு? இமாம்கள். இமாம்கள் என்ன பண்ணிட்டாங்களா, அல்லாஹ் ரொம்ப கடுமையா சொல்லிட்டானா நம்மள புரியாம. ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ் புரிய வைக்கிறது அனுப்புனேங்கிறான், அவன் புரிய வைக்கலையாம். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், என்னைய போல உனக்கு எவனும் விளக்க இயலாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்ன சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், என்னைய மாதிரி உனக்கு எவன் விளக்க முடியும்? நான் தாண்டா ஒழுங்கா விளக்குறவங்கிறான். அது மாதிரி ஃபஸ்ஸல்னா குல்ல ஷைஇன், ஒவ்வொன்றையும் தெள்ள தெளிவா விளக்கிருக்கிறோம். இவங்க சொல்றாங்க அல்லாஹ் தெளிவா விளக்கவே இல்லை, புரியவே இல்லை, மூடலா விட்டுட்டு போயிட்டான். அதனால நாங்க அறிஞர்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அனுப்புனான்ல, அது விளக்கலையாம். ரசூலுல்லாஹ் சுருக்கம் சுருக்கமா சொல்லுவார்கள், அதனுடைய தாத்பரியங்கள் எங்களுக்கு விளங்காது. அதை இமாம்கள் அவங்களுடைய ஆராய்ச்சி திறனால் ஆய்வு செய்து எளிமைப்படுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இல்லையோ அன்சல்னா இலைக்கல் கிதாப, இந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறோம், லித்துபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அந்த மக்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை நீ தான் விளக்குவாய், அதுக்கு தான் உனக்கு தந்தேங்கிறான் ரசூலுல்லாஹ் பார்த்து. அல்லாஹ் சொல்றான், நானும் நல்லா விளக்குறவன், இந்த ஒரு ஆள் உனக்கு அனுப்பியிருக்கேனே இவரும் பயங்கரமா விளக்குவாரு, இவர் விளக்குறதுக்கு தகுதியான ஆள் என்பதற்கு தான் இவர் அனுப்பியே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறான், என்னை மாதிரி எவனுக்கு விளக்க முடியுங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி சொல்லும் பொழுது இவர் தான் உங்களுக்கு விளக்குவார், தெளிவுபடுத்துவார் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கும் தெளிவுபடுத்த இயலலைங்கிறான், ரசூலுல்லாஹ்வும் தெளிவுபடுத்த இயலலையாம். இவர்கள் ரொம்ப ஆய்வு பண்ணி என்ன செஞ்சாங்களா, ரொம்ப எளிமையாக்கி தந்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன அவனுக்கு விளங்கல, என்ன ஆய்வு எளிமையாக சொல்லுவாங்க. அவர் எது குர்ஆன்ல விளங்காம இருந்துச்சு, எதை இவர் எளிமைப்படுத்தினாரு? ஒரு எளிமையெல்லாம் படுத்த கிடையாது. அவரது புக்கே இல்லையே, போய் சொல்றாங்க, இட்டுக்கட்டி பொய் சொல்லி கொண்டு குர்ஆன் ஹதீஸ் போனா சம்பாதிக்க இயலாது. இப்ப பாத்தியா ஓதுறாங்க, கத்தம் ஓதுறாங்க, மௌலூத், இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் போக முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் கேட்பீங்க, இப்ப கேட்ட மாதிரி கேட்பீங்க, மௌலூதுங்கிறிய, மௌலூதுங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கான்னு கேட்பீங்க, புஷ்னு ஓடி போயிருவாங்க. ஏன் குர்ஆன் சொன்னா மௌலூத் ஓத முடியுமா? மீலாது விளாக்குற, மீலாதுங்கிற சொல்ல காட்டுற குர்ஆன்ல, மீலாதுன்னு ஒண்ணு கொண்டாடுறீங்கள, அந்த வார்த்தை குர்ஆன்ல காட்டு. மீலாதுன்னு கொண்டாடுறீங்கள, ரசூலுல்லாஹ் சொன்னதை காட்டு. மௌலூதுங்கிறீங்கள, அது குர்ஆன் ஹதீஸ்ல காட்டு. சொல்லே இல்ல, அப்புறம் கொண்டாடுறது. மீலாதுன்னா என்ன, அது என்னன்ற வச்சுக்கிறோம், இந்த சொல்லே குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. அந்த மாதிரி கேட்டுருவீங்களே என்பதற்காகத்தான் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் உங்களை வரவிடாம தடுத்துட்டு இஷ்டத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஷாஃபின்னா உங்களுக்கு ஷாஃபி என்ன வேத புத்தகம் வச்சிருந்தாரு, உங்கள்ட்ட இருக்காது செக் பண்ணி பாக்குறதுக்கு, அப்படியான ஒண்ணு சொல்லுவோம், எவனும் கேட்க இயலாது, என்ன ஆதாரம் ஷாஃபி சொல்லிட்டாரு அப்படியாங்கன்னு போயிருவீங்க. ஏன் ஷாஃபி அம்பளுக்கு தான் அரபியில் இருக்குது, உங்களுக்கு கேட்க இயலாது. இன்னும் சொல்ற கேளுங்க, நோக்கம் அதான் என்பதற்கு ஆதாரம், இந்தியாவுக்கு இஸ்லாம் எப்போ வருது? போன வருஷம் வந்துச்சு. இந்தியாவுக்கு இஸ்லாம் எப்போ வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் வந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே பல சஹாபாக்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக தமிழக கேரள கடலோரத்திற்கு வந்து வியாபாரம் செய்து இங்கே உள்ள சில மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அப்படி வந்து விட்டார்கள். 1400 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கும் கேரளாவில் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் நேற்று வரல தானே, 1400 ஆச்சுல. குமரி மாவட்டம் அந்த பக்கம் போனீங்கன்னா 800 ஆண்டு பள்ளிவாசல்லாம் இருக்கிறது. அப்ப 800 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பள்ளிவாசல் இருக்குமையானால் என்ன அர்த்தம்? அங்கே முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள், வழிபட்டு முக்கிய பள்ளிவாசல் கட்டுறதா 2 பேர் கட்டிட முடியுமா? ஒரு பள்ளிவாசல் வலுவா பெரிய பெரிய தூண்களை கல்லாம் போட்டு கட்டுறதா இருந்தா அது காசு வேணும், மக்களுடைய ஆதரவான சக்தி வேணும். அதெல்லாம் வச்சு கட்டிருக்கிறான் என்ன அர்த்தம்? வலுவா இருந்திருக்கான வழங்குது. அந்த தேங்காய்பட்டினம் பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் கல்லுகள்லாம். அதெல்லாம் கட்டுவதற்கு 2 பேர் இருந்து கட்டிட முடியுமா? அதெல்லாம் ஒரு பெரிய இந்த மாதிரி பெரிய ஜமாத்து கூட்டம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், அந்த மக்கள் ஆதரவில் கட்டிருக்க முடியும். அப்ப அந்த காலங்கள்ல எல்லாம் இவ்வளவு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்தா அவங்களுக்கு முதல் எதை கொடுக்கணும்?
குரானை கொடுக்கணும்ல. எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் அவங்க இதை தந்திருக்கணும், குரானை தமிழ்ல தந்திருக்கணும். அரபியில் தந்தார்கள். பாத்தியா ஓதுவதற்கும், மேல சுருட்டி வைத்துக் கொள்வதற்கும், கத்தம் ஓதுவதற்கும், நூல்ல எழுதி கொள்வதற்கு, முடிச்சு போடுவதற்கும், கரைத்து குடிப்பதற்கும் அதற்குரிய வேதமாக குரானை உங்கள்கிட்ட தந்தார்கள். இத்தனை ஆண்டுகளாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதாண்டா அல்லாஹ் பேசுறான்னு குரானை கொண்டா தமிழ்ல தந்தானா? அல்ல அவனுக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லுவீங்களா? நமக்கு முந்தி இருந்த மார்க் அறிஞர்கள் இருந்தானுல, இவங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாதுன்னு சொல்றீங்களா? பெரிய பெரிய சீரா புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தமிழ் கம்பனுக்கு போட்டி போடுறான். அந்த தமிழ் ஞானமெல்லாம் உனக்கு இருந்திருக்குல்ல, அதையும் குரானை தரல. இப்ப எத்தனை மாலைகள் எழுதியிருக்கிற, அந்த அது இன்னும் மாலை என்று பப்பரத்தியா ரம்மானே எழுதியிருக்கிற, அதுமா அலிபாசா சரித்திரம் எழுதியிருக்கிற, பிறகு வெட்டி கிஸ்டான் எழுதியிருக்கிற, 100 மசாலா 1000 மசாலான்னு எழுதியிருக்கிற, இப்படி பல 1000 மசாலா புக் இருக்குது. இப்படியான பல புத்தகங்கள்லாம் எழுத முடிஞ்ச முன்னால மூணுது வரை எழுதியிருக்கிற அரபு தமிழ், அதாவது தமிழ்லயே வளர்க்கிற வக்கு இல்லாதவன் இவனா வந்து ஒரு அரபு தமிழ் ஒண்ணு உண்டாக்கி. எப்படி அரபு தமிழ் என்னது? அரபிய தமிழை வந்து அரபி எழுத்தாக எழுதுவது. அவன் சொன்னா ஆனாவானா என்னென்ன போடுறதுக்கு பதிலா அலிஃபு வாவு நூன் போட்டு எழுதுவாங்க அவன். இப்படியான ஒரு புது புது லாங்குவேஜை உண்டாக்கி நம்மளாம் பண்ணனிய. அதில் 1% தொண்டை குரானை தமிழில் மொழிபெயர்க்க தந்தியா? இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் குரான் தமிழாக்கம் தெரியும். உங்கள் யாருடைய தாத்தாவுக்கும் குரான் தமிழாக்கம் தெரியாது. என்னுடைய தாத்தாவுக்கும் குரான் தமிழாக்கம் தெரியாதுங்க. குரான் வந்து தமிழ் காபிர் பாஷை, அதுல குரானை மொழிபெயர்க்க கூடாது டெக்னிக்கா. அதெல்லாம் காரணம் மொழிபெயர்த்த ஆட்டம் குளோசு பாத்தியா கத்தமோடு தாயத்து மந்திரம் எல்லாம் அடிபட்டு போயிடும். அதுக்காக வேண்டி மொழிபெயர்க்காம இருந்து விட்டு என்ன காரணம் சொல்லிவிட்டாங்கன்னு கேட்டா, தமிழ் காபிர் பாஷை, காபிர் பாஷையில எல்லாம் குரானை மொழிபெயர்க்க கூடாது அப்படின்ட்டாங்க. முஸ்லீம் லீகுடைய தலைவர் இருக்கார் அப்துல் சமது, மூத்தா போயிட்டார்ல. இந்த பாத்திமா முசஃபர்ல ஒரு அம்மா இருக்கு, அவங்க தகப்பனார். அவர் இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவராக இருந்தார். அப்துல் சமதும்பாங்க. அவருடைய தகப்பனார் வந்து அப்துல் ஹமீத் பாக்கவி. இந்த அப்துல் சமது இருந்தார முஸ்லீம் லீக் தலைவரா, அவருடைய தகப்பனார் பேரு அப்துல் ஹமீத் பாக்கவி. பாக்கியாத்து சாலிகாத்துல அவர் வந்து ஆலிம் பட்டம் பெற்றவர். அவர் தான் தமிழ்ல முத குரானை கொண்டு வர்றார். அப்ப அதுக்கு முந்தினவெல்லாம் யாரு, எப்படி முஸ்லீமா இருந்திருப்பான்? அவர்கள் நமக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் பார்த்திருக்கிற ஒரு ஆள் வைங்களேன். அப்ப நாங்களெல்லாம் பார்த்திருக்கிற ஒருவர் மூலமாகத்தான் குரானுடைய தமிழாக்கம் ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது. அப்புறம் எஸ் அப்துல் கார் ஒருத்தர் பண்ணாரு, அவர் நாங்கள் பார்த்த எங்களுக்கு தெரிந்த ஒரு காலத்தில் உள்ளவர் தான் அவர். அப்ப நாங்கள் அறிந்திருக்கிறவர்கள் வழியாகத்தான், நான் என்னைய சொல்றேன், நான் அறிந்திருக்கிற ஆட்கள் வழியாகத்தான் குரான் தமிழ்ல வந்ததே தவிர எங்க வாப்பா அறிந்திருக்கிற ஆள்கள் வழியாக வரல. எங்க தாத்தா அறிந்திருக்கிற யாரும் குரானை தமிழாக்கம் செய்யவில்லை. அப்ப குரானை கிடைத்தது எப்பன்னு கேட்டா 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். உங்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் கிடைத்தது எப்ப? 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 1350 வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம் எல்லாம் பாத்தியாவுக்கு குரானு, கத்தத்துக்கு குரானு, சட்டத்துக்கு அஜர்த்து, அதானே அந்த மாதிரி கட்டி போறதுக்கு தானே உண்டாக்கணும். அதனால கலைக்க முடிய மாட்டேங்குது. இவ்வளவு ஒரு தெளிவு. நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும், ஏன் குரான் தரல? ஹதீஸ்கள் வந்திருக்க புகாரின்னு கேள்விப்படுறீங்களே, புகாரினா புகாரி ஹோட்டல் மட்டும் தான் தெரியும் அன்னைக்கு. அன்றைக்கு நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் அந்த காலத்துல புகாரி ஹோட்டல் மெட்ராஸ்ல இருக்குமே அப்படிம்பாங்க. சினிமாவெல்லாம் மெட்ராஸ் காடையெல்லாம் காட்டுவாங்க. அப்ப இந்த புகாரின்னா ஒரு ஹோட்டல் தான் அளவுக்கு தானே வச்சிருந்தீங்க. புகாரிங்கிறது ஒரு நபி வழி தொகுப்பு ஹதீஸ், அது ஒருத்தர் தொகுத்தாரு, நபிகள் நாயகம் சொன்ன செய்தி அது இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்ல மொழிவை தந்தியா? எப்ப 87 தான் புகாரி தமிழாக்கம் செய்யணுங்கிற ஒரு சிந்தனை வருகிறது. அது எப்ப வருகிறது? நாம தான் முதல்ல 100 ஹதீஸாக இவ்வளவு பெரிய போட்டா மக்கள் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி 100 ஹதீஸ் கொண்ட பாகங்களாக நம்ம ஒரு 7 பாகங்களை வெளியிட்டோம். மாசம் ஒரு 100 சொல்லி. அதுக்கு முன்னாடி புகாரி வரல. அதை பார்த்து விட்டு பெரிய பெரிய பணக்கார நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இவங்க தௌஹீதும் வளர்ற மாதிரி தெரியுது, புகாரி போட்டா நல்ல மார்க்கெட் பண்ணலாமே அவங்க பல பேர் புகாரி போட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லா புக்கும் ஹதீஸ் புகாரி போட்டாங்க, முஸ்லீம் போட்டாங்க, பல ஹதீஸ்கள் வந்துருச்சு. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இப்பதான் தமிழ்ல கிடைச்சிச்சா? போன உங்க வாப்பா காலத்துல கிடைச்சா? உங்க தாத்தா காலத்துல கிடைச்சா? அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இவங்க குரான் ஹதீஸிலே மக்கள் போய் விடாமல் அதிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு நினைச்சதெல்லாம் மார்க்கம். எப்படி மார்க்கம்? நாங்கெல்லாம் சின்ன வயசுல மார்க்கம் பயான் போடுவாங்க. ஆலிம்ஸ் அஜர்த்து ஹதீத் அதுக்கு பேரு. ஹதீஸ்னா குரான், அது ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ்.
இவங்க என்ன செய்வாங்க, அஜர்த்து வந்து இப்ப பயான்கரில் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஹதீஸ் சொல்ற அஜர்த்து வந்திருக்கிறாங்க. போய் உட்கார்ந்தா ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன அது? இது பாட்டு தான், 100 மசாலா, 1 இருக்கு 2 இல்ல, 2 இருக்கு 3 இல்ல, அது என்ன அப்படிம்பாங்க. ஈமானுக்கு எத்தனை காலுமாங்க? இதெல்லாம் தான் ஈக்கு 6 காலம், மானுக்கு 4 காலம். எப்படி மார்க்கத்தை எப்படி வளர்க்குறாங்க? ஈமான வளர்க்கும் போது கூட ஈமானுக்கு எத்தனை காலம் ஒருத்தர் கேட்பாரு. அவர் இன்னொருத்தர் தெரியாத மாதிரி அடிப்பாரா? இவர் விளக்கம் சொல்லுவாரு. நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் எப்படி கொடுப்பாரு? ஈமான்ல ஈன்னு ஒரு எழுத்து இருக்கா, அந்த ஈக்கு 6 கால் இருக்குமா? 6 ஈயின் கால் 6, 1 யாவருக்கு தலை 1 படிச்சிருக்கிற காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஆனா அப்படிதான் படிச்சோம். 6 ஈயின் கால் 6. அப்ப ஈக்கு 6 கால் இருக்குது. அப்ப மானுக்கு மான் இருக்குல்ல, ஆடு மாடு, அந்த மானு 4 கால். அப்ப ஈமானுக்கு 10 கால் பாரு. என்ன அப்ளாஸா? அடையத்துக்கு எல்லாம் பெருமாங்க. அடே மகர்கன் என்னெல்லாம் சொல்லி தந்தீங்க எங்களுக்கு? நாங்களாம் அதிக சொல்ல போறான்னு கேட்க வந்தோம்னா இந்த மாதிரி சொன்னானே தவிர ஈமான்டா நம்புவது, அல்லாவை நம்பணும், இணை வைக்க கூடாது, அதெல்லாம் சொல்லணும். இப்படி சொல்ல மாட்டாங்க. விறகு வெட்டி கிஸ்டான்னு அது ஒரு ரஜ மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா விறகு வெட்டி கிஸ்டாவை எடுத்து விட்டுருவாங்க. விறகு வெட்டி கிஸ்டான என்ன அர்த்தம்? ஒரு ஏழை ஒரு விறகு வெட்டி இருந்தாரு, அவருக்கு ரொம்ப கஷ்டமா வறுமையா இருந்துச்சு. அவர் காட்டுல விறகு வெட்டுறதுக்கு போனாரு. விறகு வெட்டி போகும்போது ஒரு வறுமையை சொன்னோன்னே அங்க ஒருத்தர் வந்து, நீ போய் ஜாபர் சாதிக்கு இமாம் மேல ஒரு பூரியான் பாத்தியா ஓது, நீ பணக்காரன் ஆயிருவேன்னு சொன்னாரு. அதை கேட்டுக்கிட்டு வந்து ஒரு பூரியான் பாத்தியா ஓதுனாரு. உடனே கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. புசாத்து போட்டு விட்டாங்க. அது பூரியான் பாத்தியா. அது என் விறகு வெட்டி பேர் என்னடா, எந்த ஊர்ல இருந்தான், அவன் சொன்ன ஆள் யாருறா, அந்த ஜாபர் சாதிக்கு யாருறா, இந்த பூரியான் பாத்தியாவுடைய கண்டிஷன்லாம் குரான் இருக்கு அப்படி என்ன கேட்டிருக்கணும்ல? கேட்கல. இல்ல, குரான் இருந்தது கேட்கறதுக்கு. குரான் தமிழ்ல இல்லையே, அரபில இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தான் நீ கேட்டிருப்பீங்க. அப்ப இந்த மாதிரியாகத்தான் கதையை திருமுடி இறக்கணும். அது இதுமாங்க மார்க்கண்ட பயான் பண்ண போனா ஒரு அஜர்த்து கொண்டு திருமுடி இறக்கணும். அது இது திருமுடினா என்ன? ரசூல்லா பிறந்த உடனே முடி இறக்குவாங்கல்ல, அதுக்கு ஒரு அதீதம் போட்டு வச்சுக்கிறாங்க. எந்த அதீதத்தாலும் இது இருக்காது. என்ன செய்வாங்க? அது அந்த கால தமிழ் ஒரு டைப் சாவலம் அன்சன்ஸ் தமிழ் இருக்குல்ல, அந்த தமிழ்ல போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, ரசூல்லா பிறந்த உடனே அல்லாஹ் உத்தரவிட்டான், ஜிப்ரீலே போ, என்னோட ஹபீப் பிறந்து விட்டார் போ அப்படின்றான் அல்லாஹ். உடனே ஒரு சவர கத்தி எடுத்து இறங்கி வந்துட்டார். கீழே ஜிப்ரீல் வகையை கொண்டு வர ஜிப்ரீல் சவர கத்திர ஓடியாட்டார். எதுக்கு? மூடி எனக்கு ஆள் கிடைக்காம. அட இந்த மாதிரி வேலைக்கலாமா அல்லாஹ் வந்து ஒரு ரசூல் போய் அனுப்புவான், ஜிப்ரீல் அனுப்புவான். ஏன் ஊர்ல மட்டும் குழந்தை யாரும் போட மாட்டாங்களா? அப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்க போறீங்களா? எல்லாம் குழந்தை பிறந்தா முடி இறக்குற வேலை நடக்குமா இல்லையா? முதல் முடி இறக்குறதுக்காக வேண்டி ஜிப்ரீல் இறங்கிடுவாராம். அதை இறக்கி வந்து என்ன செஞ்சாரு? முடி இறக்கும் பொழுது மலக்கு எல்லாம் பார்த்தாங்களாம். எல்லாரும் அவரு நாங்களும் போறோம் அந்த காட்சியை பாக்குறதுக்கு. போட்டு போடு மேலுலகத்துல எல்லாம் அவனுக்கு கீழே போட அப்படி சொல்லி அனுப்பிட்டான். அங்க போனா அவர் ஜிப்ரீல் வலிச்சு போட எனக்கு உனக்குன்னு ஒவ்வொரு முடிக்கு மலக்களுக்கு சண்டை, பயங்கர சண்டை வந்து உருமுடி கிடைத்தவர்கள் அதை லட்சமாக பிரித்து சின்ன சின்ன வைத்துக் கொண்டார்களாம். இது முடிய மலக்கு வச்சுக்கிட்டாங்களாம் ரசூல்லாவோட. அப்ப ரசூல்லாவே ஆவலவர், சாதாரண மனிதர். 40 வயசுல வகி வந்த பிறகுதான் அவர் ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, யாருன்னு தெரியாத ஒரு குழந்தை. அப்ப அந்த முடிக்காக வேண்டி மலக்கள் எல்லாம் போட்டு இப்படி எழுதி வைத்துக் கொண்டு அதை இந்த ஹதீதை ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளி திங்கள் இரவுகளில் வீடுகளில் வந்து நீங்க படித்து வர வேண்டும். பரக்கத்து கொட்டுன்னு கொட்டும். வழங்கிருச்சா மதகம் என்னன்றது? அதாவது குரான் ஹதீஸ்ல இருந்து உங்களை அப்புறப்படுது. நிறைய இது தனியா சொல்ற அளவுக்கு பெரிய சமாச்சாரம் பழைய காலத்தில் எப்படிலாம் வழிகெடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரியாக குரானின் பக்கம் நீங்கள் போயிடக்கூடாது, ஹதீஸ் பக்கம் போயிடக்கூடாது. அஜர்த்து என்ன சொன்னாலும் செய்யணும். நேற்று என்ன அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். குரான் தெரிஞ்சா என்ன சொன்னாலும் செய்ய மாட்டீங்க, கேட்டுருங்க. ஹதீஸ் தெரிஞ்சால் அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. தௌஹீத் ஜமாத் கேட்கப்பீங்களா? தௌஹீத் ஜமாத் என்ன கேள்வி பதில் சொல்ல முடியாது, தடுமாறுது. ஒண்ணு இங்க இருக்க தாய்கள்லாம் போனை போட்டு கொள்றாங்க. அது நல்ல சந்தோஷம் தான். அது போனை போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வியா குவியுதுங்க, என்ன செய்யற விட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. அப்ப நம்ம ஒண்ணு சொன்னா எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த ஆயத்துல இருக்கு, நீங்க பிரிண்ட் எடுத்த உடனே எங்களுக்கு அனுப்புங்க. புகாரில் இருக்க அதுல நம்பர் சொல்லுங்க. இப்படி எல்லாம் கேட்கிற அளவுக்கு நீங்கள் உண்டான நாங்க ஏமாத்த முடியுமா? இது சொல்ல முடியுமா? அப்படியான ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதா இருந்தால் மதுஹபை ஒழிக்கணும். மாணவி ஒளி நடக்கணும். அப்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்